வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல் 3, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இயல் 3 வந்து பார்க்க போறோம். இயல் 3 கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இயல்லையும் நமக்கு 5 டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 டாபிக்கையும் கண்டினியூஸா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவிதை பிள்ளைலாம் அறிவியல் ஆத்திச்சூடி. இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆத்திச்சூடி அப்படிங்கிறது வந்து அகர வரிசையில அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம். ஸோ இதை வந்து 1 மார்க்ல கேட்கலாம். அகர வரிசையில் அறிவுரைகள் சொல்லக்கூடிய இலக்கியம் என்னன்னு கேட்கலாம், இல்ல அகர வரிசையில் அமைந்த இலக்கியம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஆத்திச்சூடி. ஸோ ஔவையாரோட ஆத்திச்சூடியை வந்து நமக்கு தெரியும். பாரதியார் எழுதினது வந்து புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறத வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அறிவுரைகளை வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா நம்மளோட பாடப்பகுதியில வந்து இருக்கிறது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். ஸோ இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதினது யாரு அப்படின்னா நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவர் தான். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்ற வரை அப்படிங்கிறது வந்து முடிந்த வரை. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம். ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட நூல்வெளி பார்த்துட்டோம்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் இந்த நெல்லை சு. முத்து. ஓகேங்களா? இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞரா இருந்திருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த 3 நிறுவனங்களையும் பணியாற்றிருக்காரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு. இதோட மதிப்பீடு பார்த்தலாம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம். கண்டறி அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதும் போது நமக்கு கண்டு கூட்டல் அரி அப்படிங்கிற வேர்ட் வந்து கிடைக்கும். ஓய்வர அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று அப்படிங்கறத வந்து நம்ம ஏன் என்று அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். ஔடதம் கூட்டல் ஆம் அப்படிங்கறது வந்து ஔடதமாம் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். இங்க வந்து எதிர் சொல்ல வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா அதுக்கு எதிர் சொல் வந்து விலகு. ஐயம் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் வந்து தெளிவு. ஊக்கத்துக்கு எதிர் சொல் வந்து சோர்வு. உண்மைக்கு எதிர் சொல் வந்து பொய்மை. அடுத்த வினாக்கள் நமக்கு தேவையில்லை. இப்ப அடுத்த ஒரு கவிதை பிழை வந்து அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது இந்த இயல் 3ல வந்து அறிவியலை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பையும் மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, மனிதன் வந்து ஆழ்கடலுக்குள்ளேயும் சென்று நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேல வானத்துல பறந்து நிலவிலையும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வானத்துல செலுத்தக்கூடிய செயற்கைக்கோளோட உதவியோட செய்தி தொடர்புல சிறந்து விளங்குறாங்க. அதே மாதிரி புயல் மழை வரும்போது எப்போ வருது என்ன ஏது அப்படிங்கறத முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எலும்பும் தசையும் இல்லாம செயல்படக்கூடிய எந்திர மனிதன் ரோபோட்களை படைக்கிறாங்க. இன்டர்நெட் உதவியோட உலகத்தையே நம்மளோட உள்ளங்கையில வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அது மனிதனை வந்து காக்குறாங்க. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து வேலைகளையும் செஞ்சு தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள்.
கீழே வந்து மகாகவி பாரதியார் எழுதின ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. ஸோ மேற்கோள்கள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரிப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஸோ இந்த பாடல் வரி எழுதினது வந்து பாரதியார். இதோட மதிப்பீடு பார்த்துருவோம் இப்போ. அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழ்கடல் இங்க கொடுக்கல, ஆழக்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரிச்சு எழுதணும்னா ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு எழுதுவோம். விண்வெளி அப்படிங்கிற சொல்லை நம்ம எப்படி பிரிப்போம்னா விண் கூட்டல் வெளி அப்படின்னு பிரிப்போம். நீளம் கூட்டல் வான் அப்படிங்கறத வந்து நீலவான் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படிங்கறத வந்து இல்லாதியங்கும் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அடுத்து உரைநடை. இதுல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணியனின் நண்பன் அப்படிங்கிற தலைப்பு. இதுல வந்து எந்திர மனிதன் எப்படி உருவாகுறாங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் வந்து தங்களோட செய்யும் செயலையும் வேலைகளையும் எந்திரங்களை கொண்டு செய்யற வகையில நிறைய எந்திரங்களை உருவாக்கி வர்றாங்க. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த எந்திரங்கள் வந்து செயல்படுது, பணியாற்றுது. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எந்திரத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கணியன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்துறாங்க. அப்போ வந்து ஒரு உருவம் வந்து கதவை திறந்து நிக்குது. அதை பார்த்தோன்னே கணியன் வந்து ஒரே வியப்பு அவனுக்கு. உடனே அந்த ரோபோ சொல்லுது, கணியன் வணக்கம் உள்ளே வா அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து அம்மாட்ட கேக்குறான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா சொல்றாங்க இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா வந்து ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தாரு, அப்ப வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து பேசுமான்னு கேக்குறான். ஓ இது எல்லாமே பேசும், பாடும், வீட்டு வேலை செய்யும், படிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அந்த ரோபோ கூட உட்காந்து பேசுறாங்க. ஓகேங்களா? சோ எந்திர மனிதன் வந்து கண்ணியனோட பக்கத்துல வந்து நிக்குது. யார் நீ அப்படின்னு அவன் கேக்குறான். வந்து எந்திர மனிதன் என்னை வந்து ரோபோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது. நீ எல்லா வேலையும் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, எப்படி வந்தோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த ரோபோ சொல்லுது, நான் வந்து உருவாவதற்கு முன்னாடியே என்னை பற்றிய கற்பனை வந்து மனிதர்களிடம் இருந்துச்சு. காரல் கபக் அப்படிங்கிறவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஸோ காரல் கபக் யாரு அப்படின்னா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் வந்து 1920 ஒரு நாடகத்தை எழுதினாரு. அந்த நாடகத்துல தான் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினார். அப்போ ரோபோங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினது யாரு அப்படின்னா காரல் கபக் அப்படிங்கிறவர் தான். இந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அடிமை அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு தொழிற்சாலையில ரோபோக்கள் வந்து வேலை செய்யறதா அந்த நாடகத்துல அவர் காட்சியை வந்து அமைச்சிருப்பாரு. மனிதர்கள் வந்து தன்னோட வேலையை எளிதாக்க செய்யறதுக்கு முதல்ல எந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை இயக்குவதற்கு மனித ஆற்றல் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த குறைபாட்டை போக்குறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் தானியங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தானியங்கி அப்படின்னா என்னன்னா நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட வேகமா செஞ்சு முடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட எந்திரத்தை தான் தானியங்கி அப்படின்னு சொல்றோம். இந்த தானியங்கில வந்து ஒரு கணினி வந்து இணைஞ்சிருக்கும். அந்த தானியங்கி வந்து அந்த கணினி தான் கட்டுப்படுத்தும் அப்படின்னு அந்த ரோபோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த மாதிரி தானியங்கள் வந்து இப்ப வந்து பல தொழில் நிறுவனங்கள்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் இடத்துக்கும் ஏத்த வகையில அதை வடிவமைக்கிறாங்க. சூழ்நிலைகளை உணர்வதற்கு நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார், இந்த மாதிரி கருவிகளோட அந்த தானியங்கிகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. ஸோ இங்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. ஸோ இது வந்து தோற்றத்துல மனிதர் போல இருக்கலாம், இல்ல மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம். இந்த பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த கணியன் வந்து சொல்றேன், நான் இந்த மாதிரி ரோபோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த ரோபோ சரி நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கிரீன்ல வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ், ரோபோஸ் எல்லாம் காட்டுது. இவை வந்து தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தானியங்கி மிஷினை வந்து காட்டுது.
இந்த தானியங்கள் வந்து உற்பத்தி செய்யறது, பழுது பார்க்கறது, இந்த மாதிரி வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லுது. சில தானியங்கிகள் வந்துட்டு மருத்துவம் கூட செய்யுது, சிக்கலான சில அறுவை சிகிச்சையும் கூட அந்த ரோபோக்கள் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லுது. உடனே இவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கிறான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்துறதுக்கும் செயற்கைக்கோளை இயக்கவும் தானியங்கிகள் வந்து பயன்படுத்தப்படுது. ஆனா இவன் கேக்குறான், அப்ப ஏன் மத்தது எல்லாமே உன்ன மாதிரி இல்ல, கை காலெல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் உருவமைப்புல வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த ரோபோ வந்து சொல்லுது, இல்ல அவங்க வந்து தன்னோட வேலைகளை எளிமையா செய்ய முதல்ல வந்து தானியங்கிகளை தான் மனுஷன் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னை மாதிரியே சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோக்களாகிய எந்திர மனிதர்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணியன் கேட்கிறான், எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. சோ எந்திரங்களுக்கும் தானியங்கிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தான் வேறுபாடு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா, மனிதர்கள் எப்படி நுண்ணறிவால செயல்படுறாங்களோ அதே மாதிரி எந்திரங்களுக்கும் சில நுண்ணறிவுகள் வந்து கட்டளைகளா கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டுதான் நாங்க இயங்குறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்கிறான். அதுக்கு வந்து ஒரு நிகழ்வை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒண்ணு நடந்துச்சு. அந்த சதுரங்க போட்டியில உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரு கலந்துக்கிட்டாரு. இவரை IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தோற்கடிச்சிச்சு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து மீத்திறன் கணினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த செஸ் போட்டியில வந்து ஜெயிச்சது யாரு அப்படின்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான். சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. உடனே அவன் சொல்றான், நீ விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஓ நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த ரோபோ. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியால ஒரு ரோபோக்கு குடியுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த ரோபோவோட பெயர் வந்து சோஃபியா. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அது வந்து சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு எந்த ரோபோக்கு பட்டம் வழங்கப்பட்டதுன்னா அப்படின்னா சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உடனே கணியனும் ரோபோவும் விளையாட உட்கார்ந்துறாங்க. அவ்வளவுதான் இந்த லெசன். சோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் உருவம். ஓகேங்களா? மருத்துவம் கூட்டல் துறை, இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதணும்னா மருத்துவ துறை, இது வந்து நடுவில் வரும். செயல் கூட்டல் இலக்க அப்படிங்கறத வந்து சேர்த்து எழுதணும்னா செயல் இலக்க அப்படின்னு நம்ம எழுதுவோம். நீக்குதல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எளிது அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் வந்து அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியோட பேர் வந்து டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் வினாக்கள் தான். இதோட நமக்கு உரைநடை முடிஞ்சது. அடுத்து கதை பகுதிக்கு வந்துட்டோம். விரிவானம் அப்படிங்கிறது. ஒளி பிறந்தது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதி. இந்த துணைப்பாட பகுதியில வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மாணவர்கள் எல்லாரும் ஒரு கண்காட்சிக்கு போறாங்க. அந்த கண்காட்சியில வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு ஸ்கிரீன்ல பேசுறாரு. அவரு வந்து மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறாங்க, அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதுதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ இத பார்க்கலாம். குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் வந்து அப்துல் கலாம் தான். அவரு தான் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். இந்த குழந்தைகள் வந்து மாணவர்கள் எல்லாமே எங்க போறாங்க அப்படின்னா கலாம் அரங்கு அப்படிங்கிற ஒரு அரங்குக்கு வந்து போறாங்க. அங்க போகும்போது நிறைய அப்துல் கலாம் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த அரங்குல. அது எல்லாத்தையுமே இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மாணவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல வந்து அப்துல் கலாம் வந்து தெரிகிறாரு. உடனே மாணவர்கள் எல்லாம் அவருக்கு வணக்கம் சொல்றாங்க, ஒரே ஆரவாரப்படுத்துறாங்க. ஸோ வணக்கம் சொல்லிட்டு ஆரவாரப்படுத்தும் போது நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, ஐயா வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த கலாம் அரங்கு பொறுப்பாளர் வந்து சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து கலாம் வந்து சொல்றாரு, அவர் வந்து 10 வயது சிறுவனா இருந்தப்போ அவரோட அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படிங்கறத விளக்கி சொன்னாராம். அந்த மாதிரி விளக்கி சொல்லும் போது இவரும் வானில பறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து குறிக்கோள் வந்து ஏற்பட்டது. அதுதான் என்னோட அறிவியல் ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அடுத்த கேள்வி வந்து கலாம் அவங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ திருக்குறள் அப்படிங்கிற புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குறள் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், இந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிச்சப்போ அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த 3மே எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாமுக்கு பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னா திருக்குறளும் லில்லியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புத்தகமும். ஸோ அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து ஏவுகணை சோதனை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. போலியோனால பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்திக்கிட்டு சிரமப்பட்டு நடந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அத அவங்க எடுத்துக்கிட்டு நடந்தப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவோட வெற்றிகளா நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, நம்ம வந்து உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம், அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த வகையான செயற்கைக்கோளையும் ஏவக்கூடிய திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அணு உலைகள் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறதுல முன்னிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்தி நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாமே இந்தியாவோட வெற்றிகளா நான் வந்து கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க, என்னதான் நம்ம அறிவியல்ல முன்னேறி இருந்தாலும் மனுஷங்க வந்து பல நோயால பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கு மருந்துகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு கலாம் சொல்றாரு, கடலுக்கு அடியில மனிதனால கண்டுபிடிக்கப்படாத நிறைய தாவரங்களும் உயிரினங்களும் இருக்கு. அதுல இருந்த புதிய மூலக்கூறுகளை பெறதுக்கு முயற்சி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சுன்னா நிறைய நோய், எய்ட்ஸ் உட்பட நிறைய உயிர்கொல்லி நோய்களுக்கு நம்ம வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கலாம் வந்து சொல்றாரு, 3 சிறப்புகளை வந்து பெற்றிருக்கோம். ஒண்ணு வந்து நலந்தா பல்கலைக்கழகத்துல இருந்த மாதிரி ஒரு வலுவான கல்வி முறை வந்து இருக்கும். இன்னொன்னு வந்து இயற்கை வளங்கள் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். இருந்தாலும் நம்ம தயாரித்து அனுப்பி வச்ச செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. செவ்வாய் கோள்ல வந்து மனித இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து குழந்தைங்க வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, செவ்வாய் கோள்ல மனுஷன் வந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைச்சிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்துல் கலாம் சொல்றாரு, 525 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பி இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஏவூர்திகளோட மனிதர்களையும் நிலவுக்கு அனுப்புவோம். அதனால எல்லாரும் நிலவுக்கு போறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறான், சூரியனுக்கும் அப்ப நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு கலாம் சொல்றாரு, இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து அவ்வளவு வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கவசம் வந்து நம்ம கிட்ட இல்ல. சூரியன் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை வருங்காலத்துல அதிகபட்ச வெப்பத்தை தாங்கக்கூடிய கருவிகளும் கவசங்களும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா நம்ம சூரியனுக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து சொல்றாரு.
உலகின் முதல் விஞ்ஞானியா நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, அறிவியலோட அடிப்படையே கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான். இந்த கேள்வி கேட்கிற மனப்பான்மை குழந்தைங்க கிட்டதான் அதிகமா இருக்கு. அதனால கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைகளாகிய நீங்க தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றாரு. உடனே குழந்தைங்கள் எல்லாம் அப்படியா, அப்ப நானும் விஞ்ஞானி, நாங்களும் விஞ்ஞானி ஆவோம், இந்தியாவுக்கான எங்களோட பங்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, நீங்க வருங்காலத்துல எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதுல உயர்ந்த குறிக்கோளை மனதுல வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரிச்சுக்கோங்க. கடின உழைப்பால வெற்றி அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வெற்றி அடையும் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெற்றி அடையறதுக்கு அப்துல் கலாம் 2 வழிகளை சொல்றாரு. ஒண்ணு அறிவை வளர்க்கக்கூடிய அனைவரோட பேச்சையும் கவனிக்கணும். இன்னொன்னு வியர்வை அதாவது உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட அந்த கலந்துரையாடல் முடிவுக்கு வருது. சோ இதுல அப்துல் கலாம் சொன்ன பதில்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதோட மதிப்பீடுல குருவினாக்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சோ அதிகமா எதுவும் கொடுக்கல. நீங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். அடுத்து நம்ம இப்போ இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். இதோட இயல் 3 நமக்கு முடியுது. இலக்கண பகுதியில மொழி முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது மொழியோட சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரணும், சொல்லோட நடுவுல என்னென்ன எழுத்துக்கள் வரணும், சொல்லோட இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரணும் அப்படிங்கிறதுதான் இந்த இலக்கண பகுதியில கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம டாபிக்கு நேரா போயிடலாம். மொழி முதல் எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு. சோ சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன சொல் முதல் எழுத்துக்களா வரும்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லோட முதல் எழுத்தா வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கா, சா, தா, நா, பா, மா இந்த வரிசையில வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். கா, ஞா, யா, வா இந்த உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். இந்த ஙா வரிசையில ஙா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல் எழுத்தா வரும். எடுத்துக்காட்டா கணம் அப்படிங்கிறது. இப்ப இந்த கணம் அப்படிங்கிறது வழக்குல இல்ல. அதுக்கு பதிலா நம்ம அங்கனம் இங்கனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஞா வரிசையில பார்த்துட்டோம்னா 4 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களா வரும். ஞா, ஞா, ஞே, ஞோ. ஓகேங்களா? அடுத்து யா வரிசையில 6 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களா வரும். யா, யா, யு, யூ, யோ, யவ். வா வரிசையில 7 எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும். வா, வா, வி, வி, வே, வே, வை. அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, மெய்யெழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதல்ல வராது. புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் நம்ம முதல் எழுத்தா பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி டா, நா, ரா, லா, 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 ரா, நா இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் 8 எழுத்துக்களும் இதில் இந்த வரிசையில வரக்கூடிய எந்த எழுத்துமே முதல்ல வராது. ஆயுத எழுத்தும் சொல்லோட முதல்ல வராது. இந்த ஞா, ஞா, யா, வா சொன்னோம் இல்லையா, இதுல இந்த மேல குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர இந்த வரிசையில வரக்கூடிய வேற எந்த எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வராது. ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த லண்டன்லாம் எழுதுறோம், பிரான்ஸ் எழுதுறோம், அப்ப இங்க ஆயுத எழுத்து முதல்ல வருது அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே பிற மொழி சொற்கள், தமிழ் சொற்கள் கிடையாது. அடுத்து இறுதி எழுத்துக்கள். சொல்லோட கடைசியில என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யோட சேர்ந்து உயிர்மை எழுத்தாதான் மொழியோட இறுதியில வரும். ஓகேவா? இப்ப அ, இ வரிசையில கடைசி எழுத்துக்கள் வராது. அது இந்த சொல்லிசை அளப்படை, செய்யுளிசை அளப்படை இருக்குல்ல, அளப்படையில தான் இந்த இசை நயத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இலக்கியங்கள்ல அந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் சொல்லோட கடைசியா வருமே தவிர, மத்த சொற்கள்ல இந்த உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வராது. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள்ல 11 மெய்யெழுத்துக்கள் இறுதியில வரும். இன்று, இன்ன, இன்ன இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட இறுதியில வரும். இறுதியில வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வராது. அது உயிர்மையா மட்டும்தான் வரும்.
அளபடை எழுத்துக்கள்ல இடம்பெறும் போது மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில வராது. ஏன்னா ஆயுத எழுத்து வந்து இடையில மட்டும்தான் வரும். மெய்யெழுத்துக்கள்ல வந்து பாத்துட்டோம்னா இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 7 மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில வராது. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள்ல இந்த ங அப்படிங்கிற வரிசை வந்து சொல்லோட இறுதியில வராது. இப்ப நம்ம பேர்லாம் வைக்கிறோம்ல, கார்த்திக், சுஜித் அப்படின்ட்டு. சோ இது எல்லாமே வந்து பிறமொழி பெயர் சொற்கள். இது வந்து தமிழ்ல நம்ம எழுதுறோமே தவிர இது வந்து தமிழ் சொற்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எகர வரிசையில எதுவுமே வந்து மொழி இறுதியில வராதாமா. அதாவது கேல இருந்து நே வரைக்கும் ஏ வரிசையில வரக்கூடிய எந்த எழுத்துமே மொழி இறுதி எழுத்தா வர்றது கிடையாது. அதே மாதிரி ஓ அப்படிங்கிற வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து இறுதியில வராது. ஒரே ஒரு எழுத்து நோ தவிர. ஏன் நோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா நோ அப்படிங்கிற எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியா துன்பம் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்ப நோக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறதுதான். அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மெய்யெழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட இடையில வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லோட இடையில வரும். உயிரெழுத்து எப்ப வரும் அப்படின்னா அளபடையில வரும்போது மட்டும்தான் உயிரெழுத்து வந்து சொல்லோட இடையில வரும். மற்ற நேரத்துல வராது. சோ இதோட நமக்கு வந்து இயல் 3 அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு. சோ இயல் 3ல இப்ப நம்ம வந்து 5 டாபிக்மே, அதாவது 2 கவிதை பேழை பார்த்துட்டோம், ஒரு உரைநடை பார்த்துட்டோம், ஒரு துணைப்படம் பார்த்துட்டோம், ஒரு இலக்கண டாபிக்கும் பார்த்துட்டோம். சோ இதோட இயல் 3 வந்து முடிஞ்சிருச்சு. சோ நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ற வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.